வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ப்ரிவியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து மும்பை வாங்கடே ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய மும்பையினுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச். இந்த டோர்னமெண்ட்டுக்கு யாருக்கு அகெயின்ஸ்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியமை பற்றி பேசிடலாம். வாங்கடே ஸ்டேடியம் நீங்கள் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்தியன் ஸ்டேடியம்ஸ்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா வாங்கடே ஸ்டேடியம் அந்த டாப் 3ல கண்டிப்பாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேடியம்ஸ், ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேடியம். ஏன்னா நிறையா வந்து கிரிக்கெட்டர்ஸை இந்தியாவுக்கு வந்து மும்பை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றப்ப இந்த ஸ்டேடியம் வந்து அவங்களுடைய கரியர்ஸ்லையும் சரி, ஜென்ரலாக இந்தியன் கிரிக்கெட்லேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேடியமாக இருக்குன்றது ஒரு பக்கம். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிற 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல், எம்எஸ் தோனி அந்த வின்னிங் 6 அடிக்கிறது எல்லாமே இங்கே தான் நடந்துச்சு. அவ்வளோ ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கிரிக்கெட்டை வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டேடியம் கொடுத்துருக்கு. அப்படின்றதுல இந்த ஐபிஎல்லையும் எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல நல்ல மேட்சஸை வந்து இந்த கிரவுண்ட்லேருந்து பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஸ்டேடியம், அதோட ரொம்ப முக்கியமாக கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்டில் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிரவுண்டு. அவுட்ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பவுண்டரிஸ் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதனால பேட்டிங் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ரெட் சாயில் விக்கெட் போட்டிருப்பாங்க, அதாவது பிட்ச் வந்து ரெட் சாயிலால் செய்யப்பட்டதாக இருக்கும். அந்த ரெட் சாயில் சிவப்பு களிமண் விக்கெட்ஸ்னால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு செமையான ஒரு ட்ராக்காக இருக்கும். அவங்களால சீம் மூவ்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும், பாலை பிச் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும், பாலை ஏரில் ஸ்விங் பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியமாக வாங்கடேக்கே உரித்தான ஒரு விஷயம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து வாங்கடேல ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எப்பயுமே அந்த ஒரு விக்கெட் கீப்பருக்கு வந்து அவங்களுடைய செஸ்ட் அளவுக்கு வந்து பால் வரும், அங்கே கலெக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக அதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் நடக்கும். இந்தியாவில் வாங்கடேல மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு பவுன்ஸ் இருக்கும். விக்கெட் கீப்பர் வந்து செஸ்ட்டில் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பவுன்ஸ் இருக்கும். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மேட்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டேடியம். எப்படி மேட்ச் போகுதுன்றதை கண்டிப்பாக பார்த்து நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மிக முக்கியமாக அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு டீமுடைய ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து ரெண்டு டீம்ஸ்லையுமே இருக்காங்க அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விசிட்டிங் டீம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உடைய பவுலிங்கை பார்த்தீங்கன்னா அப்படின்னா, புவனேஸ்வர் குமார் இந்த சீசனில் நல்ல டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முதல் மேட்ச் மிஸ் அவுட் பண்ணார், பட் அடுத்த 2 மேட்ச் நல்லாவே போட்டிருக்காரு. புவனேஸ்வர் குமார் வாங்கடையில நல்லா போடுவார். ஏன்னா ஏர்லி ஆன் அந்த நியூ பாலில் அவரால் ஸ்விங் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அவருடைய அந்த ஏர்லி ஆன் நியூ பால் பவுலிங் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து ஆர்சிபிக்கு கொடுக்குன்னு ஆர்சிபி வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அவர் எப்படி பவுலிங் போடுறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஜாஷ் ஹேசல்வுட், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் நினைக்கிறேன். ஜாஷ் ஹேசல்வுட் நான் ஏன் வந்து இவ்வளோ ஹையாக இந்த மேட்ச்சுக்கு நான் ரேட் பண்ணுறேன்னா, இந்த விக்கெட்டில் நம்ம பேசணும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு எல்லா விக்கெட்லையுமே எல்லா பிட்ச்லையுமே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு காரணம் அவர் வந்து நல்ல டால் பவுலராக இருக்கார் அப்படின்றதுல. இன்னொன்று, அவர் நல்லா அந்த சீமை யூஸ் பண்ணி அந்த சீமில் வந்து பாலை பிச் பண்ணுறாரு. அந்த நடுவில் இருக்கிற அந்த தையல் பகுதியில் பாலை பிச் பண்ணும்போது அது விக்கெட்டில் பட்டு அப்படியே ஸ்பாஞ்சி பவுன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி குதிக்குது விக்கெட்ல இருந்து. அந்த மாதிரி பவுன்ஸை ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கிற ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு இந்த விக்கெட் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் விக்கெட்டாக இருக்கும். இந்த பிட்ச் வந்து அவருக்கான பிட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸை டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். யாஷ் தயால் வச்சிருக்காங்க ஆர்சிபி, லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஏர்லி ஆன் வந்து பாலை ஸ்விங் பண்ணுற எபிலிட்டி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் கிரியேட் பண்ணுவார், நல்லாவும் போட்டிருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் அவருடைய அந்த பவுலிங் மிக முக்கியமான விஷயமா இருக்கும் ஆர்சிபிக்கு. ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸில் ஃபர்ஸ்ட் சேஞ்சாக வராரு. மிடில் ஓவர்ஸில் சில ஓவர்ஸ் வந்து அவர் சூரியகுமார் யாதவ் போடுற சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மேட்சப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் போக போக வந்து டுவர்ட்ஸ் த டெத்தும் அவருடைய ஓவர்ஸ் கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும். அவர் எப்படி போடுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அவர் வந்து பெருசாக ரன்னு கொடுக்காம எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் போட்டாலே வந்து ஆர்சிபிக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி டெலிவர் பண்ணுறாரு அப்படின்னு. ரஷிக்தார் சலாம் வச்சிருக்காங்க ஆர்சிபி. ஸ்லோவர் பால்ஸ் போடுவார், கட்டர்ஸ் போடுவார். அந்த பக்கம் எப்படி ஹர்திக் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இங்கே ரஷிக்தார் சலாமும். இந்த பிட்ச்சில் அவருக்கான பர்ச்சேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்மளால சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்லோவர் பால்ஸ் ஜென்ரலாக வாங்கடையில் வந்து அவ்வளோ பெரிய பர்ச்சேஸை கொடுக்காது. அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது இங்கே ஸ்லோவர் பால்ஸ் போடுறது. பேட்ஸ்மேனுக்கு அதே நேரத்தில் ரொம்ப ஈஸி. ஏன்னா பவுண்டரி டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது, கிரவுண்ட் வந்து ஓவராலாகவே ரொம்ப சின்னது. ஒரு ஃபாஸ்டர் டெலிவரியில் எட்ஜ் வாங்கினா கூட 6 போகும். அப்படின்றப்ப நீங்கள் ஸ்லோவர் பால்லாம் போட்டால் கூட ஒரு நல்ல டாலாக பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைக்கராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க டைம் பண்ணணும்லாம் கூட அவசியம் கிடையாது.
அவங்க பவரை யூஸ் பண்ணி அடித்தா கூட 6 போக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஸ்லோவர் பால்ஸ்லாம் நீங்கள் வாங்கடையில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தூக்கி 6 அடிச்சிருவாரு. ஸோ ரஷீத் தார் சலாம் வந்து இந்த மேட்ச்சுக்கு எப்படி போடுவார், எப்படி வருவாருன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். சரி, இப்போ நம்ம வந்து ரெட் சாயில் விக்கெட்னு சொன்னோம், பேசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோம், ஆர்சிபியினுடைய பேசர்ஸ் பற்றி பார்த்தோம். ஆர்சிபியினுடைய ஸ்பின்னர்ஸை பற்றியும் பார்த்துடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது என்னதான் ரெட் சாயில் விக்கெட்டாக இருந்தாலும், என்னதான் இது வந்து பேசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விக்கெட்டாக இருந்தாலும், இங்கே வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ராகுல் சஹர் வந்து ரொம்ப வருஷமாக மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லா போட்டிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஹர்பஜன் சிங் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு நிறையா நல்ல ஸ்பின்னர்ஸ் இங்கே வந்து பவுலிங் போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப அந்த வரிசையில் ஒரு ஸ்பின்னர் வந்து எப்பயுமே எல்லா மேட்சுமே 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்து கண்டெயின் பண்ணிட்டு போயிடுவார், பெருசாக விக்கெட் எடுக்கலைனாலும். அந்த பவுலர் இந்த வருஷம் ஆர்சிபியில் இருக்காரு, குருணால் பாண்டியா. குருணால் பாண்டியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த வாங்கடையில் எப்படி போடணும்னு அவருக்கு தெரியும். சின்ன கிரவுண்டுனாலும் எப்படி போட்டு ரன்ஸை கண்டெயின் பண்ணணும், பெருசாக வந்து எக்ஸ்பென்சிவாக எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஹி வில் பி அ ஃபேண்டாஸ்டிக் அடிஷன் டு த டீம். எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த ஐபிஎல்ல, அவருடைய பழைய டீமான மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அந்த ஒரு மும்பை அவருக்கு பழக்கப்பட்ட கண்டிஷன்ஸில் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு ஸ்பின்னர் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சுயாஷ் சர்மா நல்லா போட்டுட்டு இருக்காரு. போன மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியமில் அவர் ஆடலை, அவருக்கு பதிலாக ரஷீத் தார் சலாம் ஆடினாங்க. ஓவரால் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் சுயாஷ் சர்மா இந்த பர்டிகுலர் கேம் ஆடணும். அவர் ஆடினா நல்லா இருக்கும். அவருக்கு வந்து கண்டிப்பாக விக்கெட்ஸ் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின்னர்ஸை பற்றி பார்த்துடலாம். மிச்சல் சாண்ட்னர் வச்சிருக்காங்க. மிச்சல் சாண்ட்னர் நல்ல பவுலர், வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், எந்த டவுட்டுமே கிடையாது. ஏர்லி ஆன் அவரை பவர் பிளேல கூட மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னமோ ஒன்று இந்த சீசனில் அவருக்கு பெருசாக வந்து இது வரைக்கும் இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்சஸ் வரல. அது ஏன்னு தெரில. மேபி இந்த T20 ஃபார்மேட் அவருக்கு சூட் ஆலையா, இல்லை மும்பை இந்தியன்ஸ் வந்து அவர் சரியாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்றது இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது ஒரு லாங் டோர்னமெண்ட் அப்படின்றப்ப எந்த பிளேயர் ஆனாலும் திடீர்னு ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாண்ட்னர் இவங்க ட்ராப் பண்ண வாய்ப்பே கிடையாது. இவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் ஸ்பின் பவுலர் அவர் தான். அப்படின்றப்ப மும்பை இந்தியன்ஸ் சாண்ட்னரை ரொம்பவே அதிகமாக நம்பியிருக்கிறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத மேட்ச்சில் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் விக்னேஷ் புத்தூர், யங்ஸ்டர், செம்ம டேலண்ட்டு, புதுசாக உள்ளே வந்திருக்கிறாரு. ஃபென்டாஸ்டிக்காக பவுலிங் போட்டுட்ருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவர் த்ரூ தி ஏரா இருக்காரு அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸ்லோவர் த்ரூ தி ஏரா இருக்காரு அப்படின்றப்ப நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் வந்து அவரை வந்து கணிச்சு ஆடிடுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஃபுட் ஒர்க்குக்கு வந்து நிறையா டைம் கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்லோவர் த்ரூ தி ஏர் போட்டிங்க அப்படின்னா பேட்ஸ்மேனால இறங்கி வந்து ஆட முடியும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இங்கே நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இருக்காங்க. ஜிதேஷ் சர்மா இருக்காரு, ரஜத் பத்திதர் இருக்காரு. அப்படின்றப்ப ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா விக்னேஷ் புத்தூர் எப்படி பவுலிங் போடுறாருன்றதை வந்து நம்ம எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அதை எப்படி போட போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு. பட் சம்திங் டெல்ஸ் மீ விக்னேஷ் புத்தூர் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாட்டார் அப்படின்னு இந்த வாங்கடே விக்கெட்டில். ஆனால் நம்ம ஆல்ரெடி என்ன பேசணும், வாங்கடே வந்து பேசறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு. மும்பை இந்தியன்ஸ் அதை வச்சு தான் வந்து ஒரு நல்ல பேஸ் அட்டாக்கை பில்ட் பண்ணி இந்த சீசனுக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க. ஆக்ஷனில் அத்தனை பேசர்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரை பண்ணி ஒரு நல்ல பேஸ் அட்டாக்கை பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீசனில் இது வரைக்கும் வந்து பெருசாக நியூ பாலில் அவங்க ஹைப் பண்ண அந்த காம்போ, அதாவது தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் காம்போ வந்து அந்தளவுக்கு அபாரமாக வேலை செய்யலை. அப்படின்னாலும் மும்பையில் நியூ பாலில் கண்டிப்பாக ஸ்விங் இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் இதுக்கு முன்னாடி மும்பைக்கு ஆடி இருக்காரு, நல்லாவும் ஆடி இருக்கிறாரு. அந்த விக்கெட் வந்து அவருக்கு சூட் ஆகும். இன்னொரு பக்கம் தீபக் சஹர், அவருமே வந்து நல்லா பவுலிங் போடுவார் அப்படின்றதுல எந்த நம்பிக்கையுமே எந்த விதமான அவநம்பிக்கையுமே கிடையாது. கண்டிப்பாக நல்லா பவுலிங் போடுவார். பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, அவங்க மட்டும் தானா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலர் எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஆர்சிபிக்கு வந்து யாஷ் தயால் அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலர், அதாவது முதல் மாற்றம் பவுலிங்கில், அதாவது 3வது பவுலராக யார் உள்ளே வராங்க அப்படின்றது தான். யாஷ் தயால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச்னா இந்த பக்கம் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் சில மேட்சஸில் ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. பட் கடந்த 2 மேட்சாக அஸ்வினி குமாரை ட்ரை பண்ணுறாங்க. ஃபென்டாஸ்டிக்காக பவுலிங் போட்டுட்ருக்காரு அஸ்வினி குமார், பார்க்கவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சாக வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஹர்திக் பாண்டியாவா அஸ்வினி குமாரா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலராக யார் வருவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு குஜராத்லேருந்து ஒரு பவுலராங்க, பேர் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க யார் அப்படின்னு. ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வராருன்றப்ப இந்த டீம் வந்து வேற ஒரு லுக்கை வந்து கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
என்னதான் இந்த பவுலிங் அட்டாக் இதுக்கு முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சில கேம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் இருந்தாலும், என்னதான் இவங்களுடைய அந்த நியூ பால் பவுலர்ஸான தீபக் சஹரும் ட்ரெண்ட் போல்ட்டும் வந்து இந்த சீசன் அவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னாலும், ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வராரு அப்படின்றது ஒரு பெரிய இம்பேக்ட் தான். ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னாலே அவர் வந்து எந்த டீமுக்கு ஆடினாலும் அந்த டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொண்டு வரக்கூடிய ஒரு பவுலர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு அத்தனை நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு, மும்பை இந்தியன்ஸுக்கும் அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காருன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பும்ரா மறுபடியும் இன்ஜுரியிலேருந்து வராரு. இந்த மேட்சே வந்து அவர் முதல்ல ஆடுவாரா, அப்படியே அவர் ஆடினாலும் இந்த மேட்ச்லேருந்து அவருக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸை வந்து, அதாவது இன்ஜுரியிலேருந்து வந்த உடனே கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேட்ச்சில் அவருடைய பவுலிங் எப்படி இருக்குது, அவருடைய ரிதம் எப்படி இருக்குது, ரிதமில் இருக்காரா, உடனே குயிக்காக அவரால் அடாப்ட் பண்ணி வர முடியுதா, என்ன ஏதுன்றதெல்லாம் அவர் முதல் ஆடுறாரா அப்படின்றதையுமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வந்தால் இந்த மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் அட்டாக்கே வேற மாதிரி இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபேண்டாஸ்டிக் பவுலர், இன்டர்நேஷ்னல் லெவலில் கலக்கிட்டு இருக்கிற ஒரு பவுலர் வந்து ஐபிஎலுக்கு இந்த மாதிரி ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி இல்லாமல், அதாவது மிடில் டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டாரு. கேமியோ கிடையாது, சர்ப்ரைஸ் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. இது எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த ரெண்டு டீம்ஸுடைய பவுலிங் அட்டாக்ஸ். பேட்டிங் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒன் டீம் இஸ் பெட்டர் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த சீசன் ஃபுல்லாக. போன மேட்ச் என்னதான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட பெங்களூரில் ஹோம் கிரவுண்ட்லேயே தோத்துருந்தாலும், ஆர்சிபி வந்து அவங்க கேவலமாக பேட்டிங் ஆடினா கூட 170 அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போன மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அது. ஏன்னா ஏர்லி ஆன் பவர் பிளேல வந்து ரொம்ப சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னே தான் சொல்லணும். அட்டாக் பண்ணணும்னு ஒரு டெஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஃபில் சால்ட்டுக்கு இனிஷியலாக படவே இல்லை. அதுக்கப்புறம் அவரும் சுற்றி அவுட் ஆயிட்டாரு. ரஜத் பத்திதர் வந்து கம்ப்ளீட்டாக அக்ராஸ் த லைன் ஆடி அவுட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி அவங்க வந்து அக்ரெசிவாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப ஓவராக வந்து அந்த இன்டென்ட் காட்டணுன்றதே ரொம்ப ஓவராக எடுத்துகிட்டு போகிறாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரி நடந்து டாப் ஆர்டரை மொத்தமாக இழந்ததுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா கவுண்டர் அட்டாக் பண்ணார். ஜிதேஷ் சர்மாவுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கான முக்கியமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான டிம் டேவிட், லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அண்ட் லியம் லிவிங்ஸ்டன், அவங்க 2 பேர்கிட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் வந்துச்சு. அந்த 3 பேர் அடித்தே வந்து டீமை 170 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, 169 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் முக்கியம். ஃபில் சால்ட்டால் இந்த மேட்ச் அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது இப்போ அடிக்கணும்னா ஒரு பெரிய 100 அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு 40 ரன் அடிக்க முடிஞ்சிச்சுன்னா கூட இந்த டீம் வந்து கண்டிப்பாக அந்த 200 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. விராட் கோலி ரொம்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த சென்னை மேட்ச் கூட வந்து அவருக்கு அந்த மேட்ச் படலை. ரொம்ப ஸ்லோவான ஒரு இன்னிங்ஸ் தான் நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பார்த்தா. ஆனால் நீங்கள் வெறும் ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் பார்த்தா அந்த இன்னிங்ஸோடைய இம்பாக்ட் உங்களுக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் எல்லா பாலும் பவுண்டரி அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். அங்கே தான் அவர் மிஸ் அவுட்டே ஆனார். யூஸ்வல் விராட் கோலி வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவார், பாலை டைம் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் ரொம்ப டெஸ்பரேட்டாக பாலை இழுத்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அந்த ஒரு விராட் கோலியோடைய அப்ரோச் கிடையாது. இவங்க அக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்றதுனால விராட் கோலி அவருடைய அப்ரோச்சை விட்டு வேற ஒரு அப்ரோச்சை ஆட வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி இதை கொஞ்சம் அவங்க வந்து யோசிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம், ஒரு மேட்ச் வந்து கல்கட்டா நைட் ரைடர்ஸ் இதே மாதிரி அக்ரெசிவ் ஆடணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் கடன்னு விக்கெட் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஆர்ஹெச், நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். எஸ்ஆர்ஹெச் டேபிளில் கடைசியில் இருக்காங்க. போன சீசன் வந்து எல்லாரையும் அசர வச்சாங்க பேட்டிங் ஆடி. இந்த சீசனில் கூட முதல் மேட்ச்சில் 280 அடித்தாங்க. அந்த மாதிரி 250க்கு மேலே 280 300 அடிப்பாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தப்போ வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸை மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்க அட்டாக் பண்ணுறது நிறுத்த மாட்டேங்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, அட்டாக் பண்ணணும், இன்டென்ட் காட்டணும். ஏன்னா இங்கே இன்னொரு டீம் பற்றியும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இன்டென்ட்டே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்த டீம் மாதிரியும் இருக்கக்கூடாது, எஸ்ஆர்ஹெச் மாதிரி இன்டென்ட்னு போய் அவுட்டும் ஆகக்கூடாது. அப்போ அதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே அட்டாக்கிங்காக ஆடி இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு அவங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸை பார்க்காம ஓவர் அக்ரெசிவாக அவங்க வந்து பேட்டிங் ஆடுறது இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. நம்ம வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே கிளியராக தெரியுது. சேப்பாக்கில் 180 அடித்தா போதும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் அவங்க உள்ளே வந்து ஆடினாங்க. கேஎல் ராகுல் பர்ஃபெக்டாக ஆடினார், பேஸ் பண்ணார் அவருடைய இன்னிங்ஸை. இவ்வளோக்கும் ஃபேஃப் டு பிளேஸ் அந்த மேட்சை மிஸ் பண்ணால் கூட அவங்க என்ன ஸ்கோரை வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை ரீச் பண்ணாங்க. அதை அவங்க பவுலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் டீம்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிஷன்ஸை பார்த்துட்டு ஓகே இப்போ இந்த கண்டிஷனில் என்னால் 250 அடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து 180 எடுத்தாலே ஜெயிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஓவர் அக்ரெசிவாக போகிறதுன்றது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்கடையில் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறது ஈஸியாகவே இருக்காது.
இதை பற்றி நம்ம பார்க்கணும்னா வேர்ல்ட் கப் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஒரு மேட்ச் வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். 2023 நடந்த வேர்ல்ட் கப்பில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை இங்கே தான் சந்திச்சாங்க. அது ஒரு ஓடிஐ கேம் தான், டே நைட் கேம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக டே டைமில் நடந்துச்சு. ஸோ அது நமக்கு ரெலவெண்ட்டே கிடையாது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய ஸ்கோர் போட்டாங்க. இப்ராஹிம் சத்ரான் 100 அடிச்சாருன்றது நமக்கு தெரியும். செகண்ட் இன்னிங்ஸ் தான் நமக்கு ரெலவெண்ட். ஏன்னா ஓடிஐ கேமில் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற அந்த நேரம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு T20 மேட்ச்சில் மேட்ச் ஆரம்பிக்கிற நேரம். அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கடன்னு விக்கெட் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் பால் ஸ்விங் ஆச்சு. ஃபசல் அக் ஃபரூக்கி பால் சூப்பராக ஸ்விங் ஆச்சு. நம்ம இவர் வந்து செமையாக ஸ்விங் பண்ணிருந்தாரு, நவீன் உல் ஹக், ஃபசல் அக் ஃபரூக்கிக்கு அண்ட் அஸ்மத்துல்லா ஒமர்ஸாய் அவரும் வந்து பாலை சூப்பராக ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு. ஏர்லி ஆன் பால் செமையாக ஸ்விங் ஆகிட்டு இருந்துச்சு. விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனால ஆடவே முடியல, அன்பிளேயபிளாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து விக்கெட் வந்து ஸ்டெடி ஆச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் ரொம்ப ஈஸியாயிருச்சு. இப்படி தாங்க வாங்கடே வந்து பிஹேவ் பண்ணோம். ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு T20 கேமில் ரொம்பவே கஷ்டம் பேட்டிங் ஆடுறது. அந்த 7 மணிலேருந்து 8 மணி டைம், 8:30 மணி டைம் வந்து பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த போஸ்ட் 9 PM அப்புறம் தான் வந்து பேட்டிங் பெட்டர் ஆகும் அப்படின்றப்ப அந்த டைம் தான் வந்து மேக்ஸ்வெல் செட் ஆனார், அந்த 200 அடித்தார். இங்கே T20 கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட அந்த லாஸ்ட் 5 to 6 ஓவர்ஸ் வந்து பேட்டிங் செட்டில் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ் சும்மா ஜாலியாக பேட்டிங் ஆடலாம். அப்படி தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி மற்ற IPL கேம்ஸ்லையும் இதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விக்கெட்டையும் விட்டுருவாங்க. பவர் பிளேலேயே வந்து தலை தோனி பேட்டிங் வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ரொம்ப ஏர்லி ஆன் ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி இருக்கும், 5 for 4 அப்படின்ற ஒரு இடத்துல. அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், வாங்கடையில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி ஒரு 110, 120 கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சில். அதை வந்து ரொம்ப ஈஸியாக செகண்ட் இன்னிங்ஸில் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாங்கடையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்படின்றப்ப இன்கேஸ் RCB ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா அவங்களுடைய அந்த அப்ரோச்சை கால்குலேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எடுத்த உடனே அட்டாக் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ரொம்பவே பாதகமாக விளையும். ஸோ அவங்க ப்ராப்பராக பார்த்து இன்னிங்ஸை பேஸ் பண்ணி ஒரு நல்ல பேட்டிங் இன்னிங்ஸை வந்து ஒன்றா சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம மேட்ச்சில் பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங் அகைன் ஆன் பேப்பர் ஃபென்டாஸ்டிக்கான பேட்டிங், எந்த டவுட்டுமே கிடையாது. ரோஹித் சர்மா இருக்காரு, ரயன் ரிக்கல்டன் இருக்காரு. ஆனால் ரோஹித் சர்மா ரீசெண்டாக போன மேட்ச் வந்து மிஸ் அவுட் பண்ணார் அவருடைய நீ இன்ஜுரினால. அதுக்கு முன்னாடியுமே சில மேட்ச் அவர் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறாங்க, சில மேட்ச் அவரை ஃபுல் மேட்ச் ஆடுறாங்க. என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து IPL அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் ரோஹித் சர்மா கிட்டேருந்து ரொம்ப காலமாக வரல. அதையுமே வந்து இந்த மேட்ச் வருவான் அப்படின்றது ஒரு கேள்வி. எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் உண்மை. ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கல்டன் ஃபென்டாஸ்டிக் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் இதே மாதிரி தான் இருக்காங்க ஃபுல் டீமுமே. சூரியகுமார் யாதவ் இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு. திலக் வர்மா பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் நமன் தீர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா அண்ட் தென் அவங்களுடைய டெய்ல் ஆரம்பிக்குது. இதில் வில் ஜாக்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அந்த டாப் ஆர்டரில் எங்கேயாவது தான் ஸ்லாட்டின் ஆவாருன்னு நான் நினைக்கிறேன். மிச்சல் சாண்ட்னர் வந்து அந்த லோவர் மிடில் ஆர்டரில் வருவார். ஓவராலாக பார்க்கும்போது நல்ல பேட்டிங்காக இருந்தாலும் நிறையா பிளேயர்ஸ் ஃபார்மில் இல்லை. சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் வந்து சூரியகுமார் யாதவ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வராரு. திலக் வர்மா ஃபார்மில் இருந்தார், இப்போ ஒரு சரிவு வந்து போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு. அதில் முக்கியமாக போன மேட்ச்சில் வந்து அவருக்கு பால் பேட்லேயே படலை. திடீர்னு கூப்பிட்டு போதும் நீ ஆடினது, உள்ளே போய் உட்காரு, நாங்கள் வேறு பேட்ஸ்மேன் வச்சு ஆடிக்கிறோம், ஏன்னா உனக்கு உங்ககிட்ட ரன்னே வரமாட்டேங்குது அப்படின்றத சொல்லாமல் சொல்கிற ஒரு விஷயம் தான் அந்த ரிட்டையர்ட் அவுட். அதை வந்து அவரை பண்ண வச்சுட்டாங்க, ரிட்டையர் அவுட் ஆக வச்சுட்டாங்க, போதும் நீ ஆடினதுன்னு சொல்லி. அது வந்து அவருடைய கான்ஃபிடன்ஸ் எப்படி பாதிக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா அவர் ஒரு நல்ல யங்ஸ்டர், டேலண்டடான ஒரு யங்ஸ்டர், இந்தியாவுக்கு ஆடுறாரு, ஃபென்டாஸ்டிக்காக ஆடிட்டு இருக்காரு இந்தியாவுக்குன்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக பாதிக்கும். என்ன பண்ணுறாரு, எப்படி ஆடுறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போன மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் பிளேயர், மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ன்ற அந்த டேகை வந்து பயோலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாருன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரூமர்ஸுக்குள்ளெல்லாம் நம்ம பெருசாக போகலனாலுமே வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிளேயருக்கு கண்டிப்பாக அது டிமோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். லாஜிக்கலி பார்த்தா நீங்கள் டிமோட்டிவேட்டடாக இருந்தீங்க, நல்ல மைண்ட் செட்டில் இல்லைன்னா மேட்ச் ஆட முடியாது. அதுவும் இந்த ஹையஸ்ட் லெவல் IPL மாதிரி ஒரு லெவலில் கண்டிப்பாக ஆட முடியாது. திலக் வர்மா இதிலிருந்து மீண்டு கண்டிப்பாக வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல டேலண்டட் யங்ஸ்டர் வரணும்னு நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி டேலண்டட் யங்ஸ்டர்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவங்க நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தவற விட்டுட்டு இருக்காங்கன்னு தோணுது. போன மேட்ச் கண்டிப்பாக அவங்க பண்ணது தப்பு, எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா
இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வந்து ரிட்டையர் அவுட் ஆக வச்சதுக்கப்புறம் அவங்க உள்ளே கொண்டு வந்தது மிச்சல் சாண்ட்னர். அவரை வந்து ஹர்திக் பாண்டியா ஆடவே விடல. நீங்கள் நான் ஸ்ட்ரைக்கர்லேயே இருங்க, நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நல்லா ஆடிட்டு இருந்தான்றப்ப அவர் தான் ஸ்ட்ரைக் எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் உள்ள ஒரு பிளேயரை கொண்டு வந்து அவருக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்காம இருக்க போறீங்க அப்படின்றதான் பிளான்னா, அதை ஏன் நீங்கள் வந்து திலக் வர்மா வச்சே பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்படி உள்ள ஒரு பிளேயரை கொண்டு வரீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைக்காச்சும் கொடுங்க, அவர் அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு டீம் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது பிளேயர்ஸை. பட் இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் அவர் இதுலேருந்து மீண்டு வந்தே ஆகணும். திலக் வர்மாவுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் கண்டிப்பாக வந்து வரணும். ஏன்னா அவர் நல்ல பிளேயர்ன்றப்ப அவர் நல்ல கிரிக்கெட் ஆடி பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக. அந்த ஒரு காரணத்தினால திலக் வர்மா வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அவருடைய ஒரு நல்ல இன்னிங்ஸுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வராருன்னு பேசணும். நமந்தீர் ஃபேண்டாஸ்டிக்காக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. இவங்க ரொம்ப கீயாக இருப்பாங்க இந்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஹாவ் அ பெட்டர் பேட்டிங், மும்பை இந்தியன்ஸ் ஹாவ் அ ஸ்லைட்லி பெட்டர் பவுலிங் ஜஸ்ட் பிகாஸ் பும்ரா இஸ் ஹியர். பும்ரா இந்த மேட்ச் ஆடலைன்னா பவுலிங்லேயுமே பெட்டர் பவுலிங் ஆர்சிபி கிட்ட தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு டீமாக தான் இந்த வருஷம் வந்து ஆர்சிபி வந்திருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு ஆர்சிபி ஃபேனாக ரொம்ப சந்தோஷம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு டீம்ஸோட கம்பேரிசன் இப்படி தான் இருந்திருக்கு. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து 3 பேர். யார் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து சூரியகுமார் யாதவ். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அகைன்ஸ்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. நல்ல ஃபார்மில் இந்த மேட்சுக்குள்ள வருவாருன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு டைமிங் சென்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஆடுறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஜாஷ் ஹேசல்வுட்டோட அந்த பவுன்ஸாக இருக்கட்டும், இல்லை இவங்க கிட்ட இருக்கிற ஆர்சிபி கிட்ட இருக்கிற அந்த ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஒரு நல்ல வேட்டையாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஆடுறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நான் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் கோயிங் டு பி மிச்சல் சாண்ட்னர். சாண்ட்னர் இந்த சீசனில் அவ்வளோ பெருசாக இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச்சில் அவர்கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பேட்லையா பால்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. பவுலிங்கில் கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மிச்சல் சாண்ட்னர் கிட்டேருந்து. தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து இஸ் கோயிங் டு பி ஹர்திக் பாண்டியா. மறுபடியும் பேட்லையா பால்லையான்னு கேட்டால் 2 டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே நான் நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா வித் பேட் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி பழைய அந்த அட்டாக்கிங் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. போன மேட்ச் வந்து நல்லா அட்டாக் பண்ணி க்ளோஸாக கொண்டு வந்தார் கேம்ன்றதை பார்த்தோம். பால்லையுமே கன்சிஸ்டண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு ஹர்திக் பாண்டியா. இப்போ தான் பும்ரா உள்ளே வந்திருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு பெஸ்ட் பேசராக ஹர்திக் பாண்டியா தான் இருந்திருக்காரு. அவருடைய அந்த ஸ்லோவர் பால்ஸ் மிடில் ஓவர்ஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபி தரப்புலேருந்து 3 players to watch out for. My first player to watch out for is going to be Phil Salt. Phil Salt இந்த மேட்ச் எப்படி ஆட போறான்றதை பார்க்கணும். அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் இந்த கிரவுண்ட்ல வருமா அப்படின்றது ஒரு கேள்வி. வரும் நான் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவங்க வந்து ட்ரெண்ட் போல்ட் எப்படி ஆடுறாங்கன்றது ஒரு கொஸ்டினாக இருக்கும். அவர் ட்ரெண்ட் போல்ட் எப்படி ஆடுறாருன்றதை வச்சு நம்ம வந்து அந்த இன்னிங்ஸ் அவருக்கு எவ்வளோ பெரிய இன்னிங்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்கு என்னமோ நல்ல ஸ்கோர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபில் சால்ட் கிட்ட இருந்து. செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் கோயிங் டு பி குருணால் பாண்டியா. இந்த விக்கெட்டில் நிறைய விளாண்டுருக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸில் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கிறாரு. இந்த ஆப்போசிஷனையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிரவுண்டு இந்த கண்டிஷன்ஸை பற்றி கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றதுனால குருணால் பாண்டியாவுடைய பவுலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மிடில் ஓவர் ஸ்பேஸில் நான் நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் ஆடும்போது, நமந்தீர் ஆடும்போது அவருடைய பவுலிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவர் எப்படி பண்ணுறாருன்னு. மை தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சைட்லேருந்து ஜாஷ் ஹேசல்வுட். இந்த கிரவுண்டு ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். மேட்சப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்சப் வந்து விராட் கோலி வர்சஸ் மிச்சல் சாண்ட்னர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறையா பேசியிருக்கோம். சாண்ட்னர் வந்து நிறையா ட்ரபிள் பண்ணியிருக்கிறாரு விராட் கோலியான்னு. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் மறுபடியும் ட்ரபிள் பண்ணாலும் எனக்கு என்னமோ லைட்டாக தோணுது விராட் கோலியோட அந்த மிட் விக்கெட் மேலே அவர் அடிக்கிற அந்த ஸ்லாக் ஸ்வீப் வாங்கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வெப்பன் அது. அந்த ஸ்லாக் ஸ்வீப்பை அவரால் ஆட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சாண்ட்னருடைய அந்த ஒரு சேலஞ்ச் வந்து அவர் கவுண்டர் பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ விராட் கோலி இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாருன்னு லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் செமையான ஒரு மேட்சப் வந்து சூரியகுமார் யாதவ் வர்சஸ் யாஷ் தயால். யாஷ் தயால் லெஃப்ட் ஆர்ம் சீமர். புதுசாக ஒரு ஆங்கிள் கொண்டு வருவார். ஏர்லி ஆன் பால் அவராலேயும் வந்து ஸ்விங் பண்ண முடியும். ஏர்லி விக்கெட்ஸ் போனால் சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்தார்னா யாஷ் தயால் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாஷ் தயால் ஜென்ரலி ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் தான் போடுவார். சூரியகுமார் யாதவ் ஏர்லியாக உள்ளே வந்ததுமே அந்த ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் பெருசாக ஆட மாட்டார். அவர் வந்து பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி ஆடுற பிளேயர் தான் ஏர்லியாக, அதாவது அவரோட இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற அந்த கட்டத்தில்.
அந்த மாதிரி நேரத்தில் யாஷ் தயால் பவுலிங் போடும்போது எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு என்னமோ யாஷ் தயால் வந்து நல்லா பவுலிங் போட்டால் சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுக்கலாம் தோணுது. ஆனால் அந்த முதல் 2 ஓவருக்குள்ளே அவருடைய விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய இன்னிங்ஸாக தான் வந்து சூரியகுமார் யாதவ் கிட்டேருந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், சூரியகுமார் யாதவ் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடினார்னா மேட்ச் கண்டிப்பாக வந்து அவரோட டீம் ஜெயிச்சிரும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்தியாவுக்கும் அந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா அப்படின்றது கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு மேட்சப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மேட்சப் வந்து ஜாஷ் ஹேசல்வுட் வர்சஸ் ரோஹித் சர்மா. அவர் வந்து பேக் ஆஃப் லைன் டெலிவரிஸ் தான் போடுவார் ஜாஷ் ஹேசல்வுட். ரோஹித் சர்மா மொதல் வந்து புவனேஸ்வர் குமாரோட ஓவர் சர்வைவ் பண்ணணும். ஏன்னா புவனேஸ்வர் குமார் நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஏர்லியான அந்த இன்ஸ்விங்கர் போட்டு மாட்ட வச்சுட்டாரு ரோஹித் சர்மாவனா கஷ்டமாக இருக்கும். பட் இன்கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரை வந்து தாண்டிட்டார் ரோஹித் சர்மானா பேக் ஆஃப் லென்த் போடக்கூடிய ஜாஷ் ஹேசல்வுட் அவர் எப்படி ஆடுறாருன்றதை பார்க்கணும். ஏன்னா பேக் ஆஃப் லென்த் போட்டால் அவர் அந்த ஒரு புல் ஷாட்டை வந்து கண்டிப்பாக ஆடுவார். ரோஹித் சர்மா அந்த புல் ஷாட்டுக்கே பேர் போன ஒருத்தர். ஆனால் ஹேசல்வுட் அந்த மாதிரி ஈஸியாக அடிச்சிட முடியாது. ஒரு நல்ல கான்டெஸ்டாக இருக்கும் அந்த ஏர்லி பவர் பிளே பவுலிங் ரோஹித் சர்மாவுடைய அந்த பேட்டிங் அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த மேட்சப் எப்படி போகுது அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஜஸ்பிரீத் பும்ரா மேட்சப்னு கிடையாது, ஜஸ்பிரீத் பும்ரா வர்சஸ் என்டையர் ஆர்சிபி பேட்டிங் லைனப். பும்ராவுக்கு அகேன்ஸ்டாக எல்லா பேட்ஸ்மேனுக்கும் வீக்னஸ் இருக்கும், அதில் தான் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏபி டிவிலியர்ஸ் தான் கடைசியாக வந்து பும்ராவை வந்து டாமினேட் பண்ண பேட்ஸ்மேன் அப்படின்னு வேற யாரையுமே நீங்கள் அந்த மாதிரி லிஸ்ட்டில் சொல்லிடவே முடியாது. ஏபி டிவிலியர்ஸ் அந்த மாதிரி ஆடினார்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் உண்டு. ஒன்று, அவர் வந்து சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அது மனுஷனே கிடையாது அப்படின்றது தான். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவார், லைட்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவருடைய ஃபுட் ஒர்க்கு. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேட் ஸ்விங். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஒர்க் ஃபாஸ்ட் பேட் ஸ்விங்கை வச்சு கடைசி நிமிஷத்தில் கூட வந்து இந்த பால் யார்க்கர் தான் வருது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஆட முடியும் அவரால். ஏன்னா நிறைய பேட்ஸ்மேன் வந்து ஷார்ட் பால் வரும்னு நினச்சி போய் நின்றுவாங்க, பேக் ஃபுட்டில் போய் நின்றுவாங்க. அப்போ வந்து பும்ரா ஒரு யார்க்கர் போட்டாங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அது யார்க்கரா, அவங்க எதிர்பார்த்த அந்த ஷார்ட் பாலா அப்படின்னு. அங்கே தான் அவங்க யூஸ்வலாக மாட்டுவாங்க. ஏபி டிவிலியர்ஸ் ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், பால் போட்டதும் அட்ஜஸ்ட் பண்ணி அடிப்பார். அந்த எபிலிட்டி அவருக்கு இருக்கும், அது மற்ற பேட்ஸ்மேனுக்குலாம் ஜென்ரலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து மற்ற பேட்ஸ்மேன்லாம் ஆடிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படி தான் வந்து பும்ரா வந்து நிறைய பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃபார்ம் நல்லா இருக்குது ஒரு பேட்ஸ்மேனுக்கு, நல்ல டச்சில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் பும்ராவை அட்டாக் பண்ணி ஆடலைனாலும் பும்ரா வந்து ஓரளவுக்கு பார்த்து ஆடிடலாம், அது எந்த டவுட்டுமே கிடையாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆர்சிபி எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு. போன மேட்ச் மாதிரியே ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டு நான் அடிக்க தான் போகிறேன்னு பும்ராவெல்லாம் அடிக்க போனாங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவாங்க. சென்சிபிளாக ஆடினா பும்ராவை அட்டாக்கும் பண்ணலாம், அதே நேரத்தில் சர்வைவும் பண்ணலாம், விக்கெட் கொடுக்காமலும் இருக்கலாம். என்ன நடக்க போகுது, எப்படி ஆட போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம மேட்ச்சில் பார்த்து தான் ஆகணும். ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கான்டெஸ்ட் அது இருக்க போகுதுன்றதுல டவுட்டே கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நம்ம பவுலிங் போட்டு பார்க்க போகிறோம். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க போது. ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பும்ரா பவுலிங் போட வந்தார் அப்படின்னாலே டிவிக்கு முன்னாடி அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு ஆவலோட அந்த விஷுவல்ஸை பார்த்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். எந்த கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாலும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கும் அப்படி தான். பும்ரா பவுலிங் போட்டால் நான் கண்டிப்பாக வந்து உட்காந்து மேட்ச் பார்த்துட்ருப்பேன் அப்படின்றது தான். பும்ரா பவுலிங் போடுறத மணிக்கணக்காக உட்காந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து அப்படி தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் பும்ரா வந்து இன்ஜுரியிலேருந்து திரும்ப வர்றது, ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அவர் எந்த இன்ஜுரியும் இல்லாமல் அடுத்து ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வருது, அதையும் அவர் ஆடணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் ரெண்டு டீமுமே நல்லா ஆடணும், ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் கான்டெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரீசெண்டாக இந்த ஐபிஎல்ல வந்து க்ளோஸ் கேம்ஸ் வரல, ஒன் சைடட் கேம்ஸாகவே நிறைய மேட்ச் வந்து வந்துட்டே இருக்குது. அப்படின்றத பார்க்கும்போது என்னமோ தெரில, இந்த மேட்ச் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. வரணும்னு நான் விரும்புகிறேன், க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். மை ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபைனலி லாஸ்ட் செக்மெண்ட். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எனக்கு என்னமோ ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ளை பண்ணி ஆடினாங்க பேட்டிங்கில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட பேட்டிங் பெட்டர். நான் ஆக்சுவலி இந்த ப்ரிவியூ வந்து நான் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆர்சிபி கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் இந்த ட்விஸ்ட்டை கொடுத்து பும்ரா உள்ளே வந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பும்ரா உள்ளே வந்துட்டாருன்னா அவ்வளோ கண்டிப்பாக ஈஸியாக ஆர்சிபி ஜெயிக்கும்லாம் சொல்லலாம் முடியவே முடியாது. அந்த ஒரு காரணத்தினால ஐ கோ வித் 51% ஆர்சிபி, 49% மும்பை இந்தியன்ஸ். அவ்வளோ க்ளோஸாக இருக்க போது அந்த 1% 2% தான் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஆர்சிபி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு என்னமோ ஆர்சிபி அப்ளை பண்ணி ஆடினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் தோணுது. என்ன மேட்ச்சில் நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் டாடா, பை பை. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.